அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஷேரையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்லை. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட முதலீடு பண்றதுக்கு முன்னாடி கேட்டுடுங்க. ஓகே சார், நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார், இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய தகவல்கள் வேற இருக்கு. நியூஸ் பேஸா ஜிஎஸ்டி வந்து நமக்கு குறைக்க போறதா வந்து ஒரு தகவல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிடுங்க சார். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 103 பாயிண்ட் ஏறி 24,980 25,000 கிட்ட முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சென்செக்ஸும் 370 பாயிண்ட் கிட்ட ஏறி 81,644 முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஏற்றம் அப்படின்ற நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 4வது நாளாக இந்த ஏற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ சந்தையினுடைய இந்த தொடர் ஏற்றம் அப்படின்றது தொடருமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு கேள்விக்குறியிடம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா தானே ஏறி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில முடிச்சாலும் கூட இப்போதைக்கு அந்த ஏற்றம் அப்படின்றது பல்வேறு காரணங்கள் அடிப்படையில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 25,000ன்றது முக்கிய தடைகளா இருக்கிறத பாக்குறோம். 25,000 இருந்து 25,100 இதை தாண்டறதுக்கான ஒரு சிரமம் இருக்கு. ஒருவேளை இந்த இதை தாண்டிட்டாலும் கூட அடுத்து 25,250 இருந்து 25,300 இந்த ரேஞ்ச் வந்து முக்கியமான தடைகளையா இருக்கும் நம்ம பாக்குறோம். ஸோ தொடர்ந்து 4 நாட்களாக ஏறிய சந்தை தற்போது இந்த 4 நாட்களுடைய உச்சம் இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபிபனாச்சி ரேஷியோல சொல்லும் போது அது 50% அந்த ஒரு ஏற்றத்தை, அதாவது அந்த இறக்கத்தினுடைய ஏற்றத்தை தாண்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து அந்த 61.8 அப்படின்றத அந்த 25,100 கிட்ட வர்றது. ஸோ அதையும் தாண்டுமான்றதை பார்க்கலாம். ஏற்றத்துக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் ரிலேட்டடான விஷயம் தான். குறிப்பா இந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்றது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதனால எந்தெந்த செக்டாருக்குலாம் அட்வான்டேஜ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சந்தை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய செக்டாருக்குலாம் அதிகமான அளவு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம். முன்னாடி வேற ஸ்லாப் சிஸ்டம் இருந்தது இல்லையா? இப்ப கடைசியில 2 ஸ்லாப் கொண்டு வர போறாங்க. 5%, 18% மட்டும். அப்ப 28% இருக்கிறதெல்லாம் 18 நோக்கி நகரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ அந்த வகையில அது ஆட்டோமொபைல் செக்டாருக்கும் கன்சியூமர் டியூரபிள் செக்டார்ஸ்க்கு முக்கியமா அது பெரிய பெனிஃபிஷியலா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு நிலைமையில தான் இன்னைக்கோட சந்தை நகர்வு அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நிலை. இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கூட நிப்டியை விட ஒரு பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதனால ஒரு பிராட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒட்டுமொத்த சந்தையில பெரும்பான்மையான எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுலயும் குறிப்பா நேற்று ஒரு 4% ஏறினதை பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா 1.27% என்ற அளவுக்கு ஒரு தொடர் ஏற்றத்தை கொடுத்திருக்கு. ஸோ ஆட்டோமொபைல் செக்டருடைய ஏற்றம் நேற்றுக்கே தான் நல்லா ஏறிச்சு, இன்னைக்கு ஏன் தொடர்ந்து ஏறுது அப்படின்னு இன்னொரு கேள்வி நம்ம வைக்கும்போது சீனா வந்து அந்த ரேர் எர்த் மெட்டீரியல் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட் உருவாக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ரேர் எர்த் மெட்டீரியல். அது மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆக சோ இந்த ஒரு ரிலாக்ஸேஷன்ன்றது ஆட்டோமொபைல் செக்டருக்கு குறிப்பா இவி வெஹிக்கிளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமா இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரும் வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா ரிலையன்ஸ் ஹெவி வெயிட் அது ஒரு பலமான ஒரு ஏற்றம். ஆனா ரிலையன்ஸோட ஏற்றம் ஒட்டுமொத்த ஆயில் செக்டருக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட அவங்க ஜியோல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. டேரிஃப் மாற்றம் அதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்றம்ன்றது இன்னைக்கு மார்க்கெட்டை லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா கூட நம்ம சொல்லலாம். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது மீடியா செக்டாரும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்துல இருக்குது. மற்ற செக்டார்ஸ் எல்லாமே ஒரு 0.5% ஏற்றத்துல இருக்கு. ஐடி, எஃப்எம்சிஜி, மெட்டல் எல்லாமே ஒரு 0.5% ஏற்றம் அப்படின்றது நம்ம பாக்குறோம். ஓவராலா எல்லாமே இன்னைக்கு ஒரு கணிசமான ஒரு ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு, டிஃபென்ஸ் செக்டர் தவிர. சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில
இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைனாவோட ரேர் எர்த் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க குறைச்சிருக்கிறது அப்படின்றது பல நிறுவனங்களுக்கு சாதகமா பார்க்கப்படுகிறது. அதுலயும் குறிப்பா டாடா மோட்டார்ஸ், அதானி போர்ட், ஹீரோ மோட்டார் கார், பஜாஜ் ஆட்டோ, மாருதி சுசுகி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எல்லாமே அது ஒரு சாதகமான ஒரு அம்சமாகும். அதனால கணிசமான அளவு ஏற்றம்னா மாருதி சுசுகி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 52 வீக் ஹையை தொட்டிருக்கிறத பாக்குறோம். இன்னையோட ஏற்றத்துல முக்கிய பங்கு வகித்த நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹீரோ மோட்டார் கார்ப்ல தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டு வரோம். ஸோ அது வந்து ஒரு பலமான ஏற்றம். நேற்றுக்கும் சிறப்பான ஒரு ஏற்றம், இன்னைக்கும் ஒரு 2.6% ஏற்றத்தை கொடுத்துருக்குது நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சந்தை ஏறுவதற்கு எது பின்னணியில் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். கிட்டத்தட்ட அதனுடைய ஏற்றம் மட்டுமே சந்தைக்கு ஒரு பெரும் வாய்ப்பை கொடுத்தது. கூடவே மாருதி சுசுகில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்தாச்சு. அது 52 ஹைய தொற்றுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பான அம்சம். ஜொமேட்டோவும் ஒரு பையிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம், தொடர்ந்து அது ஏறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு இறங்கிய நிறுவனங்களும் உண்டான அது குறிப்பா பார்மா செக்டார்ல இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கம் ஒன்று நடந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பா டாக்டர் ரெட்டிஸ் லேப், இது வந்து இந்த நிப்டி 50ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிறுவனம். ஸோ இது வந்து ஒரு கணிசமான ஒரு இறக்கத்தை இன்னைக்கு சந்திச்சு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிப்டி லூசர்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் நல்லா ஏறின நிறுவனங்கள் சில அப்படின்னு சொல்றோம். கிராசிம் பலமா தான் ஏறியது, பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்ல இறங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். இண்டால்கோ, பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்ல கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். பொதுவாக மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லோக்கல்ல நமக்கு அந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் பாசிட்டிவ் ஆகும். குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரா மெட்டீரியல் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு இப்போ குறைஞ்சதுனால அது பெரிய சாதகமான அம்சமாக தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. இதையும் தாண்டி நமக்கு சொல்றதா இருந்தா ஒரு இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு ப்ராடா மேல போயிட்டு இருக்கு. பட் அதே சமயம் நம்ம இதை உடனடியா அப்படியே எடுத்துக்க கூடாதுன்றது ஒரு காஷன் கொடுக்குறோம். பட் லாங் டேர்ம் இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஏற்றத்தை கவனமா பார்த்து கொஞ்சம் லாபத்தை எடுக்கிறதையும் திட்டமிடணும்ன்றது முக்கியமான விஷயம். ஓகே சார். ஸோ ஓவராலாக இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்றீங்க. சரி, ஓகே சார். ஸோ இன்னைக்கு நிலவரம் வந்து இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நியூஸ் பேஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து நாளைக்கு மீட்டிங்ல குறைக்க போறதா அப்படி ஒரு தகவல் இருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா கூட வந்து நல்ல டச்ல இருக்கா மாதிரி அப்படி நியூஸஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸா இருக்கும் சார்? இது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னு சொன்னா இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் மீது 25+25 50% டேரிஃப் போட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ ஏற்கனவே 25% அமலுக்கு வந்தாச்சு. இன்னொரு 25% இந்த ஆகஸ்டோட எண்டுல வரும். அப்படி வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு மிக சிரமமான ஒரு நிலையை அது கண்டிப்பா உருவாக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுடைய அந்த பொருட்கள் தேக்க நிலையடையும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ஆல்டர்னேட் மார்க்கெட் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா அமெரிக்காவை தாண்டி நம்ம வேற எந்த நாடுகள் எல்லாம் இந்த ஏற்றுமதியை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஸ்பாட் பண்ணிக்கிட்டே இருக்கு. யூரோப்ல எந்த கண்ட்ரிஸ் போகலாம் அப்படின்றதும், மற்றபடி இன்னும் மற்ற ஆசிய நாடுகளையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில சீனாவும் மிக முக்கிய பங்கு வகிக்க இருக்குது. சீனாவோட சரியான ஒரு உறவுமுறை இருந்தா நம்மளுடைய எந்த ஏற்றுமதி தக்க நிலைக்கும் கொஞ்சம் ஒரு வடிகாலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பிரதமருடைய சீன பேச்சுவார்த்தைகள் எதுவும் இப்ப நடக்க போற அந்த பேச்சுவார்த்தை சீனாக்கு போறாரு. ஸோ அங்க நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில ஏதாவது முன்னேற்றம் இருந்தால் கண்டிப்பா அமெரிக்காவில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்மறையான தாக்கம், நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்றத ஓரளவுக்கு டிஃப்யூஸ் பண்றதுக்கு அது உதவும். ஸோ அதனால கண்டிப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டியினுடைய ரேஷனலைசேஷன் ஆகட்டும், சைனாவோட ரேர் எர்த் மினரலோட ரெஸ்ட்ரிக்ஷனை அவங்க நீக்கினதாகட்டும், சைனா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பிரதமர் போவதாகட்டும், எல்லாமே வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு மிக சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்துல நடந்திருக்கு. இந்த மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி அப்டேட்ஸா வந்து கெஸ்ட் கிட்ட கேட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்போ எம்எஸ்எம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் அதுல வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து அடுத்த எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம், இப்போ ஓஎஃப்எல் போயிட்டு இருக்கு இல்லையா,
அது வந்து அடுத்த வாரம் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச உடனே நம்ம ஆல்டர்னேட்டிவா ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து லைவ் மார்க்கெட்லயே நம்ம படிக்க போறோம் 10 to 12 மணிக்கு. ஸோ இதை படிக்கவே ஒரு இன்வெஸ்டர் ஆகவும் ஒரு ஸ்விங் ட்ரேடர் ஆகவும் ஈவன் இதுல கத்துக்கிறத வச்சு F&O பிளேயரா இருந்தா கூட அவங்களுக்கு அது எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அந்த டேர்னிங் பாயிண்டை டிசைட் பண்றாங்க. இப்போ மார்க்கெட்ல நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனோட பிஹேவியரை படிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து நம்ம வெற்றியினுடைய சதவீதம் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை ஒரு ஸ்கில்னு சொல்றோம். எல்லாருமே கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் பங்கு சந்தை ஒரு முழு நேர தொழிலாகவும் எடுத்துக்கொள்ள இது உதவும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சா கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.